நான் ரூஃபஸ் வி ஆண்டனி. இன்றைய கவிதை அது ஒரு கனாக்காலம். தனிமையின் வலி உணர்ந்து மலர் தேடி வந்தாய் போலிருக்கிறது. சற்று பொறு, அமைதி. ஒற்றை பட்டாம்பூச்சு நகரத்து வீதிகளில் பூக்களை தேடி தேடி அலைந்தது. அங்கும் இங்கும் பறந்து பறந்து மன உளைச்சலுக்கு உள்ளானது. செங்கல் சுவர் கட்டடங்களில் மோதியதில் தன் வண்ணங்களையும் கால்களின் பிடிமானங்களையும் சிறுக சிறுக இழந்திருந்தது. தனது சுயத்தை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணி தேன் அருந்தாததால் பசியின் மயக்கத்தில் கண்கள் இருட்ட வாகனங்களில் மோதிவிடாமல் சோர்வுடன் அங்குமிங்கும் அலைந்தது. தன்னுடைய உயிர் தோழிகளான தேனீக்களையும் பொன்வண்டுகளையும் காணாது நகரத்து வீதிகளில் சுற்றி சுற்றி வந்தது. கட்டடங்களின் மதிர்ச்சுவர்களின் சூடு பொறுக்க மாட்டாமல் துடித்தது, தவித்தது, நிழல் தேடி அலைந்தது. கூட்டுப்புழுவாயிருந்து பட்டாம்பூச்சியாய் மறுபிறப்பெடுத்து சிறகுகளையும் வண்ணங்களையும் பெறுவதற்காக அது போராடிய நாட்களை விட இப்போது மிகுந்த துயரமும் கவலையும் உயிர் போய்விடுமே என்கின்ற பயமும் பட்டாம்பூச்சியின் மனத்தை பெரும் பாரமாக அழுத்தியது. அந்த பட்டாம்பூச்சியின் மூதாதையர்கள் வசந்த காலங்களில் வகை வகையான மலர் கூட்டங்களில் தேன்களை சுவைத்து குடித்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் களியாட்டம் போட்டதை நினைத்து பெருமூச்சில் அழுகிறது. இந்த நகரத்து வீதிகளில் தேடுகின்றது, கிடைக்காது அலைகின்றது. பல வகை வண்ணங்களோடு மயக்கும் அழகாயிருந்தும் வீடுகளில் பட்டாம்பூச்சியை யாரும் வளர்த்ததாக வரலாறுகள் இல்லை. மாறாக அந்த ஒற்றை பட்டாம்பூச்சி உங்கள் வீடு தேடி வருவதற்குள் ஒரே ஒரு மலர்ச்செடியை நட்டு வையுங்கள். அதற்கு தேனை தவிர வேறு உணவுகளை உண்ணத் தெரியாது. ஒரு செடிதானே என்று நினைக்காதீர்கள். ஒரு செடி ஒரு உயிரை காப்பாற்றும். கவிதையும் காட்சியும் எப்படி இருந்தது என்று பின்னூட்டத்தில் சொல்லுங்கள். அடுத்த கவிதையும் காட்சியும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் ரூஃபஸ் வி ஆண்டனி.